கடகம் ராசி அன்பர்களே, நீங்க சிறு வயதிலிருந்தே மனதிற்குள்ள பல விஷயங்களை எல்லாம் நீங்க மனதிற்குள் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். சின்ன வயதிலிருந்தே உங்களுடைய மனதுக்குள்ள 1000 கவலைகள் இருந்திருக்கும். வீட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க வெளியில் போறீங்க, நண்பர்களிடம் சுத்துறீங்க, வாரீங்க, பேசுறீங்க, பழகுறீங்க. ஆனா உங்களுடைய வீட்டில் நடப்பதை போய் வெளியில் கூற மாட்டீங்க. வீட்டில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் உருவானாலும், பெற்றோர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதையும் நீங்கள் வெளியில் போய் கூற மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து நடந்த சில விஷயங்கள் அவ்வளவு மனதை மிக பெரிய அளவுல நோகும்படி நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால நீங்க வெளியில போய் எதையுமே நீங்க கூற மாட்டீங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள். இது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் யாராவது உங்களிடம் உதவின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர், இல்லைன்னா உங்களிடம் பேசிய பழகிய ஒரு நண்பர்கள் யாராவது உங்களிடம் அவர்களுக்கு தேவைகளுக்கு ஏதாவது ஒரு பணத்தை கேட்டாலோ, இல்லைன்னா ஏதாவது மனசு நோகும்படி பேசி ஏதாவது உதவிகளை கேட்டாலோ நீங்க உடனே செய்து கொடுத்து விடுவீங்க. இது அவர்கள் மீது உள்ள பாசத்தினாலோ அக்கறையினாலோ நீங்க பண்றது கிடையாது. நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால யார் எதை கேட்டாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழ்க்கையில அவங்கள முன்னேற்றி விடணும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். அதனால தான் நீங்க பல மனிதர்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா அதனையும் நபர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க. ஒரு வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதை ஒரு வார்த்தைகள் யாராவது பேசினால் கூட உங்களுடைய மனதையை காயப்படுத்தி விடும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுடைய மனதை காயப்படுத்துகின்ற அளவுக்கு பேசிவிட்டார்கள் என்றால் அதிலிருந்து உங்களை வெளியவே வர முடியாது. இந்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு இன்னும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில காலங்கள் பெருக்கும். ஒரு நபரை நீங்க உயிரா நேசித்திருப்பீங்க. இவங்க மட்டும் என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ள 1000 எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். அப்படி நீங்க நம்பியிருப்பீங்க, இவங்களாவது என்னை புரிந்து கொள்வார்கள். அது காதலன், காதலி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமணம் முடிந்த நபர்கள் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இவர்களாவது என்னை புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அந்த ஒரு மனிதரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு இரவு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இரவாக இருக்கும். அந்த நபர்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையில வருடக்கணக்காக இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நாளை, அந்த ஒரு இரவை இன்னமும் நீங்க உங்களுடைய மனதிற்குள் ஞாபகத்தை வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இரவாக இருந்திருக்கும். எல்லாரும் தூங்கியதற்கு அப்புறம் தனிமையாக நீங்கள் அமர்ந்து அழுது கொண்டிருந்திருப்பீங்க. அந்த ஒரு நாளில் நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வழிகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகள் உங்களுக்குள்ள வரத்தாங்க செய்யும். ஆனா இந்த ஒரு மனமானது உங்களுக்குள்ள உடைந்தும் போயிருக்கும். இதற்கப்புறம் நீங்க யாரையுமே முழுசா நம்ப மாட்டீங்க. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் நம்ம நம்பி ஏமாந்தது போதும், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குறைவாக பேசுவீங்க. யாரிடமும் முழுமையாக மனதை திறந்து பதில் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இருந்திருக்கும். அது அனைத்தையும் இந்த ஒரு நேரத்துல நீங்க எப்படி வெளிப்படுத்தணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டங்களும் அதற்கப்புறமா வரவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுக்கு பிடித்த உறவு முதல்ல போயிருக்கும். இரண்டாவதா பண கஷ்டங்கள் அடுத்ததாக வரவும் ஆரம்பித்திருக்கும். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய படிப்புகள், உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கல்லாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய மனதையும் கல்லை போல நினைத்து கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல பண கஷ்டங்கள் வர ஆரம்பித்திருக்கும். அதை நீங்க தான் எப்படியாவது அடைத்து விட வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க ஓடவும் ஆரம்பித்திருப்பீங்க. அதனால உங்களுடைய கனவுகளை நீங்க மறந்திருப்பீங்க. நண்பர்கள் பலர் உங்களை பயன்படுத்தி கொண்டும் போயிருப்பாங்க. உங்களிடம் பணம் இருக்கிறது என்று தெரிந்ததும் உங்களிடம் பேசுவது போல பேசி உங்களிடம் இருக்கின்ற பணத்தையும் அவங்க பறிச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கவும் செஞ்சிருப்பாங்க. அவங்க உதவி செய்தவர்கள் கூட உங்களை மறந்துட்டு போயிருப்பாங்க. நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் இன்னும் நாட்கள் போக போக உங்களை மறந்துட்டு உங்களிடம் ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தால் மட்டும் உங்களிடம் பழக ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா வரவும் ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால்
நீங்கள் சிரித்து கொண்டே சில விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. அதுதான் மிகவும் மிகவும் ஒரு உண்மையான ஒரு செயலாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள தினமும் சாகக்கூடிய அளவுக்கு வேதனைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த வேதனைகளை ஒருபோதும் நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. உள்ளுக்குள்ள மட்டுமே தாங்க நீங்கள் வைத்து நடந்து கொள்வீங்க. ஒரு நாள் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, இந்த உலகம் என் அன்பை மட்டும் பயன்படுத்தி கொண்டது, என்னை என்னை தூக்கி எரித்து விட்டது, என்னுடைய தேவைகள் மட்டும் அவர்களுக்கு தேவைப்பட்டது என்பதை நீங்கள் நாட்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்திருப்பீங்க. ஆனால் என்னுடைய கண்ணீரை யாரும் பார்த்தது கிடையாது. அந்த ஒரு உண்மை அவனை முழுவதுமாக மாற்றிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதனால இனிமேல் யார் மீதும் உண்மையான பாசத்தை வைக்கக்கூடாது, யார் மீதும் முழுமையாக பழகக்கூடாது என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக மாற்றப்பட்டிருப்பீங்க. இன்னும் மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். வருகின்ற இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இன்னொரு நாள் உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் தேவையற்ற ஒத்துழையாமை மனப்பான்மையை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் சண்டையிடாமல் இந்த ஒரு நாளில் பொறுமையுடன் நீங்களாவது நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சிறுவயது குழந்தைகள் எதையும் புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க, புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வாங்க. நீங்களும் அதனையே மனதில் வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் சண்டை சச்சரவில் ஈடுபடுவது, அவர்களை அடித்தாவது திருத்தி விடலாம் என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் சண்டைகள் தான் ஏற்படுமே தவிர அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது ஏற்படாது. எனவே அமைதியாக அருகில் அமர்ந்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறி அதற்கப்புறம் சில விஷயங்களை புரிய வையுங்க. அது அனைத்தையும் அவங்க நிச்சயமா புரிந்து கொள்வாங்க. உங்களுடைய எதிரிகள் தீட்டக்கூடிய சதி திட்டங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் தோல்வியடைய ஆரம்பிக்கும். நீங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் எது செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லாமே தோல்வியடைந்து போகுங்க. உங்களுடைய இயல்பில் உறுதியுடன் நீங்கள் இருந்து கொண்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கடின உழைப்பு மட்டுமே தாங்க உங்களுடைய முயற்சிகளில் அதிக வெற்றியை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க மற்றவங்க மீது அன்பு காட்டுவதை விட உங்கள் மீது நீங்க அன்பு காட்டுங்க. அப்போ தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் மீது நம்பி எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டீர்கள் என்றால் வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஆடம்பரம் மற்றும் உங்களுடைய சதையை நீங்க உயர்த்தக்கூடிய விதமாக நாங்களும் பொருட்களுக்கான செலவுகள் இன்று அதிகமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வசதியானவர்கள் என்பதை காட்டுவதை விட எந்த அளவுக்கு பணம் முக்கியம் என்பதை பார்த்து இந்த ஒரு நாளில் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல எப்போதும் கலகலப்பான முகத்துடன் நீங்கள் இருந்து கொண்டிருப்பதால் பிறருடன் நட்பு பாராட்ட விரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா பல பலன்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு ஆன்மீக தலைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான நாட்களும் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தாங்க நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே எல்லாத்தையும் நீங்க எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி கடகம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இதை நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இனிமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் வரக்கூடிய நாட்களில். எனவே கடகம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபட வேண்டும். துர்க்கை அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் நீங்கள் வேண்டியது உடனே உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்து எந்த ஒரு நிலைமைக்கு போகணும், வாழ்க்கையை எப்படிலாம் உயர்த்தி காட்டணும் என்பதையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஆனா துர்க்கை அம்மனை நீங்க கோவிலுக்கு போய் தான் வணங்கணும். அதுவும் எந்த ஒரு நாளில் வேண்டுமானாலும் போகலாம். ஆனா இந்த ஒரு நாளில் நீங்க போனீங்க அப்படின்னா அது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே எப்படியாவது நீங்க துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போங்க. வெறும் கையை மட்டும் கொண்டு போகாமல் கோவிலுக்குள் போகும் பொழுது சிவப்பு மலரையும் சிறிதளவுக்கு குங்குமத்தையும் ஆரத்தி வைத்தும் ஓம் துர்க்காயை நமக என்கிற ஒரு மந்திரத்தை 27 முறைகள் நீங்க துர்க்கை அம்மன் கோவிலுக்கு அருகில் அவருடைய சன்னதிக்கு எதிரிலோ அருகிலோ அமர்ந்து கொண்டு 27 முறைகள் நீங்கள் ஓம் துர்க்காயே நமக என்கிற அந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் நீங்கள் கூறி ஜெபித்து வழிபட வேண்டும். ஆனால் நீங்கள் வெறும் கையுடன் போகாமல் சிவப்பு மலர்களையாவது நீங்கள்
துர்க்கை அம்மன் கழுத்தில் போடுவதற்காகவாவது நீங்கள் வாங்கி கொண்டு போங்கள். துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் என்றால் மிகவும் பிடிக்கும். குங்குமத்தையும் நீங்க கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம். இதனை மட்டும் நீங்க சமர்ப்பித்து துர்க்கை அம்மன் கோவிலில் அமர்ந்து இன்னொரு மந்திரத்தை 27 முறைகள் கூறிவிட்டு துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் மனதார தியானம் இருந்தால் போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. ஆனா இதனால் உங்களுடைய எதிரிகள் விலக ஆரம்பிப்பாங்க. ஆரோக்கியமும் உங்களுக்குள்ள மேம்படவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பாதுகாப்பும் உங்களுக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். நேர்முகமான தேர்வில் வெற்றி பெற்று விடுவீங்க. அரசு வேலைகளுக்கு நீண்ட நாள் ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இனிமே நல்லதானது நடக்கும். ஆனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க எப்படியாவது செய்து பாருங்க. அந்த ஒரு நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். வேலையாட்கள் கடமை உணர்ச்சியுடன் இந்த ஒரு நாளில் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அனாவசியமான மாற்றங்கள் விவகாரத்தில் நீங்கள் தலைவிட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க தேவையில்லாம இந்த ஒரு நாளில் எதையுமே தேவையில்லாம மற்றவர்களிடம் போய் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது, மற்றவங்களுடைய வாழ்க்கையில நீங்க தலையிடுவது போன்ற செயல்களை நீங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் உங்களுக்குள்ள கூட ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடந்த உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. வியாபாரத்துல கணிசமான லாபங்கள் வருவதோடு கமிஷனும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். பணமானது உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. திருத்தல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னொரு நாளில் நிச்சயமா உண்டாக ஆரம்பிக்கும். வெளிவட்டார பணிகளில் அலைச்சல்களால் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள உருவாகவும் செய்யும். ஆராய்ச்சி துறைகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்வீங்க. துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டுவிடும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றமான சில சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். எனவே இந்த ஒரு நாள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போவது கிடையாது. நிறைய மாற்றங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். எனவே கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் அதிகமாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். மாற்றங்கள் கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போகவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். முறைகள் நீங்க துர்க்கை அம்மன் கோவிலுக்கு அருகில் அவருடைய சன்னதிக்கு எதிரிலோ அருகிலோ அமர்ந்து கொண்டு 27 முறைகள் நீங்கள் ஓம் துர்க்காயே நமக என்கிற அந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் நீங்கள் கூறி ஜெபித்து வழிபட வேண்டும். ஆனால் நீங்கள் வெறும் கையுடன் போகாமல் சிவப்பு மலர்களையாவது நீங்கள் துர்க்கை அம்மன் கழுத்தில் போடுவதற்காகவாவது நீங்கள் வாங்கி கொண்டு போங்கள். துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் என்றால் மிகவும் பிடிக்கும். குங்குமத்தையும் நீங்க கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம். இதனை மட்டும் நீங்க சமர்ப்பித்து துர்க்கை அம்மன் கோவிலில் அமர்ந்து இன்னொரு மந்திரத்தை 27 முறைகள் கூறிவிட்டு துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் மனதார தியானம் இருந்தால் போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. ஆனா இதனால் உங்களுடைய எதிரிகள் விலக ஆரம்பிப்பாங்க. ஆரோக்கியமும் உங்களுக்குள்ள மேம்படவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பாதுகாப்பும் உங்களுக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். நேர்முகமான தேர்வில் வெற்றி பெற்று விடுவீங்க. அரசு வேலைகளுக்கு நீண்ட நாள் ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இனிமே நல்லதானது நடக்கும். ஆனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க எப்படியாவது செய்து பாருங்க. அந்த ஒரு நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். வேலையாட்கள் கடமை உணர்ச்சியுடன் இந்த ஒரு நாளில் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அனாவசியமான மாற்றங்கள் விவகாரத்தில் நீங்கள் தலைவிட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க தேவையில்லாம இந்த ஒரு நாளில் எதையுமே தேவையில்லாம மற்றவர்களிடம் போய் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது, மற்றவங்களுடைய வாழ்க்கையில நீங்க தலையிடுவது போன்ற செயல்களை நீங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் உங்களுக்குள்ள கூட ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடந்த உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. வியாபாரத்துல கணிசமான லாபங்கள் வருவதோடு கமிஷனும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். பணமானது
உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க.